ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்மளோட ரெசிபி என்னென்னா இந்த சுவையான கேரட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு கேரட் எடுத்துக்கோங்க. நாங்கள் 4 கேரட் எடுத்துருக்கோம். கேரட்டை நல்லா வெட்டிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நாங்கள் கேரட்டை அரைச்சிட்டு ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கோம். இதில் என்னென்ன ஆட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு போட்டுக்கோங்க. கோதுமை மாவு போட்டுட்டு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை நல்லா கலங்குற வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு சைடில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 கிளாஸ் அளவு சர்க்கரை எடுத்து அதில் மெஷர் பண்ணி போட்டுக்கோங்க. அந்த 1 கிளாஸில் நம்ம சர்க்கரை அளந்து போட்டதுலேயே 1 கிளாஸ் தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. அது நல்லா கரையிற வரைக்கும் அந்த சர்க்கரையை நல்லா கிளறிட்டே இருங்க. இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இது கொதிச்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது ஒரு சைடாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நெய் ஊற்றி நெய் சூடானோடனே அதில் முந்திரி திராட்சை போட்டு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து அது ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுத்தாச்சு. வறுத்து எடுத்த நெய்யிலேயே நம்ம சர்க்கரை கொதிக்க வச்சோம்ல, அந்த தண்ணியை அதில் ஊற்றி அந்த தண்ணி அதில் கொதிக்கிற வரைக்கும் கொஞ்ச நேரம் அதை கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ நம்மளோட தண்ணி கொதிச்சாச்சு. கொதித்த தண்ணியில் நம்ம கலக்கி வச்ச கேரட்டை அதில் ஊற்றி அதை நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும் நீங்கள். அப்போ தான் அது அடி பிடிக்காமல் வரும். கிண்டும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி கிண்டிகிட்டே இருங்க. அப்போ தான் அது டேஸ்ட்டாக வரும். கொஞ்ச நேரம் கிண்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை போட்டு நல்லா அதை கிண்டிக்கோங்க. கொஞ்ச நேரம் கிண்டி முடிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சூடாக ஒரு பிளேட்டில் போட்டு சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். சுவையான கேரட் அல்வா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரெடி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.